ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இது vlog நல்லா பண்ணணும், பிளஸ் இந்த ஸ்டிச்சிங் நல்லா முடியணும். ஃபர்ஸ்ட் நான் ப்ரே பண்ணிக்கணும், கடவுளே ஆல் இஸ் வெல். ஓகே, ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கிருஷி டாடி ஜீனு மம்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற vlog ஒரு சிண்ட்ரெல்லா vlog நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். நான் வந்து ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிற அண்ட் அதுக்கு சிண்ட்ரெல்லா இந்த இமேஜ்ல பாத்துருக்க மாதிரி சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸஸ் நான் ரீக்ரியேட் பண்றதுக்காண்டி சில கிளாத்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Our Krishi Papa turns 9 years old. So this age, especially girls, ரொம்ப imaginative, emotional and creative இருப்பாங்க. இது ஒரு magical age because they start understanding the real world. அதே time still in their own dream worldல இருப்பாங்க. So அந்த imaginary worldல princess friend, super heroes and magic pet இது மாதிரி ஒரு imaginary friends அவங்களுக்கு இருக்கும். So அந்த டைம்ல அந்த குழந்தைங்க கிட்ட future aspects பத்தி futureல என்ன வருவேன்னு கொஸ்டின் கேட்கும்போது they will said நான் futureல டாக்டரா வருவேன், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட், டீச்சர் அந்த மாதிரி ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் அழகா ரிசம்பிள் பண்ணி சொல்லுவாங்க. என்னோட சைல்ட்ஹுட்ல நான் ஒரு டீச்சர்னு சொல்லுவேன்னு எங்க மம்மி சொல்லுவாங்க. கிருஷி டாடி ஃபுட்பால் பிளேயர் அண்ட் நேவி ஆஃபீஸர் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ட்ரீம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது அவங்க கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டாவே வளர்ந்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அது மாதிரி கிருஷி பாப்பாவோட திஸ் பர்த்டே கிருஷி பாப்பாவோட ஃபேவரட் இமேஜினரி ஃப்ரெண்ட் டிஸ்னி பிரின்சஸ் சிண்ட்ரெல்லா கேரக்டர் அவங்களோட ட்ரெஸ் தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அட் த டைம் விருதுநகர்ல எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பண்ண vlog தான் இது. அந்த டைம்ல தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அப்போ விருதுநகர்ல சிவந்தி டெக்ஸ்டைல் ஷாப்ல சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான கிளாத் மெட்டீரியல்ஸ் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் ஃப்ராக் ப்ளூ கலர் சாட்டின் கிளாத் 60 rupees per meter and white color lining cloth 35 rupees per meter and design combination white color net cloth சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 30 rupees per meter அண்ட் கிளிட்டர் அண்ட் ஷிம்மர் எஃபெக்ட்டுக்காக பீட்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஸ்டிச்சிங் த்ரெட்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ கிருஷி பாப்பாவோட 9 years பர்த்டேக்காக நான் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் திஸ் ட்ரெஸ் 12 years போடுற வரைக்கும் நான் மெஷர் பண்ணி வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன் ஸ்பெஷல் திங், நான் ஜினுக்கு கோட் அண்ட் ஷூட் இந்த கிளாத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திஸ் vlog கூட ஆட் பண்ணலை, நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, டிஸ்னி பிரின்சஸ் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டி வியர் ட்ரெஸ் மாதிரி தான், நார்மல் கவுன் மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு பாப்பா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பார்ட்டி வியர் ஃப்ராக தான் அளவு ட்ரெஸ் எடுத்துட்டு 12 years மெஷர்மெண்ட் நான் எடுத்துட்டு அந்த குழந்தைங்க பட்டுப்பாவோட மாடல் மாதிரி டாப் அண்ட் பாடி பாவோட மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் வியர் பண்ணும்போது ஃப்ராக் ஹெவியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால. ஸோ நான் இப்போ டாப் மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டாப்போட ஃப்ரண்ட் சைட் ஸ்டிச்சிங் மாடல் பிரின்சஸ் கிராஸ் கட்டிங்ல 3 pieces கட் பண்றேன். ப்ரொஃபஷனல் டைலர்ஸாக இருந்தாங்கன்னா 2 daysல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் மீ இன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், ஸோ திஸ் ஃப்ராக் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 10 days ஆச்சு. பிகாஸ் டைம் இருக்கும்போது மட்டும்தான் என்னால் அந்த ஒர்க்லாம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேப்பர்ல எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல 3 pieces கட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த 3 pieces வச்சு லைனிங் கிளாத்ல சீம் அலவன்ஸ் 1 inches ஃபார் ஸ்டிச்சிங் அண்ட் சைட்ல மட்டும் 3 inches பெரிய ட்ரெஸ் சைஸ்க்காக. ஸோ பாருங்க, கட் பண்ற பீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதோட ஷேப் பார்த்துட்டு கிருஷி டாடியும் கிருஷி பாப்பா ஜினு பையனும் நீ என்ன ஆடை தைக்கிறாய் அப்படின்லாம் கேட்டு கிண்டல் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன், ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஸோ ஸ்டிச்சிங்க்கு தேவையான மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸில் லைனிங் கிளாத் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த கிளாத்தை மெயின் கிளாத் ப்ளூ சாட்டின் கிளாத் கூட பின் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் 3 pieces வரும்.
அண்ட் லைனிங் கிளாத்தோட மெஷர்மெண்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணி மெயின் கிளாத் ப்ளூ சாட்டின் கிளாத் அது மேல பின் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்ன 3 பீசஸ் கிடைச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ல டாப்ல சென்டர்ல ஒயிட் அந்த காம்பினேஷன் வந்துட்டு இருக்கு சென்டர் பீஸ். ஸோ ப்ளூ கிளாத்தோட சென்டர் பீஸ் மட்டும் எடுத்துட்டு நெட் கிளாத்தை கொஞ்சம் பின் பண்ணி சேம் மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிண்ட்ரெல்லா ஃப்ராக்கு டாப் அண்ட் பாட்டமாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைனிங் அண்ட் மெயின் கிளாத்தை ஸ்டிச் பண்ண போகிறேன். நகராம இருக்கக்காண்டி ஓரல் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபைனலி டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்க 3 பீசஸையும் ஓரலா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ 3 பார்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஐ வில் ஷோ. ஸோ இப்போதான் புரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ் ஒரு டாப் ஷேப்ல வந்திருக்கும்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த டாப்க்கு ஸ்டார் நெக் வைக்க போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்க நான் எப்படி ஸ்டார் நெக் கிரியேட் பண்றேன்னு. ஃபைனலி டாப்போட ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்ஸ்ல டாப்போட பேக் சைடு 3 பீசஸ் கட் பண்ணிட்டு அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் சைடு டாப்போட பேக் சைடும் ரெடி ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் டாப்போட பேக் சைட் பார்ட்ல ஒரு இன்விசிபிள் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன்.
ஸ்டிச்சிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ட் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் இன்விசிபிள் ஸ்டிச்சிங் தாங்க. அது மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ற எல்லா ட்ரெஸ்லயும் அப்ளை பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி பார்ட்டி வேர் ஃப்ராக்ஸ்ல இன்விசிபிள் ஜிப் ஸ்டிச் பண்றது இட்ஸ் லுக்ஸ் வெரி பிரிட்டின்றது மை ஐடியா. அண்ட் இப்போ சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்க்கு டாப் ஸ்டார் நெக் பாட்டன்ல ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ண போறோம். ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்லீவ்ஸ்ல நிறைய டைப்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருக்கு. ரஃபிள் ஸ்லீவ்ஸ், பஃப் ஸ்லீவ்ஸ், மெலன் ஸ்லீவ்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பட் நான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க ஃப்ராக் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ன்றனால ஸ்லீவ்ஸ்க்கு மெலன் ஸ்லீவ்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். மற்ற ஸ்லீவ்ஸ் மாடல் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்டிச்சிங் சேஞ்சஸ் தான் இருக்கும். அதர்வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் தே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸோட டாப்க்கு ஸ்லீவ்ஸ் மெலன் மாடல்ல நான் எப்படி அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றேங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியா ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஜினு பையன் பேம்பஸ் மாதிரி இருக்குன்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீவ்ஸ் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட ஸ்டிச்சிங் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பாக்குறதுக்கு எல்லா ஸ்லீவ்ஸ்மே பஃப் மாடல் ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் தெரியும். அண்ட் இப்போ டாப் கூட ஸ்லீவ்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். அண்ட் இப்போ 2 ஸ்லீவ்ஸையுமே டாப் கூட அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் ஹோல் பார்ட்டிஷியன் ஃபுல்லா மெர்ஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு டாப் கம்ப்ளீட் பண்றோம். அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபைனலி டாப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸோட டாப் எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஃபைனலி நம்ம சிண்ட்ரெல்லா ஃப்ராக்கோட டாப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஷிம்மர் அண்டு கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக பீட் ஒர்க்கு வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸோட ஃப்ராக் அதோட டாப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, சிம்பிள் ஒர்க். அது நம்ம ரிமைனிங் பிக் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா பண்ணிக்கலான்னு பெண்டிங் வச்சிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டம் பார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்க பட்டுப்பாவடை சட்டை பாடி பாவடை மாதிரி உள்ள ஒரு லேயரோட டிசைன் பண்ண போறேன். பிகாஸ் ஃப்ராக் ஹெவியா இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்காக. அண்ட் தென் இப்போ பாட்டம்க்கு லைட்டரா ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் ஸ்டிச் பண்ண போறேன். ஃப்ராக்கு ரெடி பண்ண மெஷர்மெண்ட்டை விட 1 இன்ச் டிக்ரீஸ்டா தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நான் எனக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிட்டு குட்டி பாட்டமோட டாப் ஸ்டிச் பண்ண போறேன். அண்ட் ஸ்லீவ்லெஸ் டாப்போட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டிராயிங் அண்ட் கட்டிங்லாம் ஃபினிஷ்டு. அண்ட் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நோட் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணி குட்டியாக ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ்லெஸ் டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாட்டம் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் வீடியோஸ்ல காட்டிட்டு இருந்தேன், லென்த்தியா ப்ளூ சாட்டின் கிளாத் அதோட பாட்டம் பீஸ்க்கு 3 மீட்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதோட கார்னர்ஸ் பாட்டம் கார்னர்ஸ் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் பாட்டம்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்லீவ்லெஸ் டாப் கூட ப்ளூ சாட்டின் கிளாத்ஸ் இப்போ கார்னர் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த 2 பீஸையும் அட்டாச் பண்றோம். அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் 2 பீஸையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. டாப் ஸ்டிச் பண்ணுறதை விட பாட்டம் ரொம்ப ஈஸி. அந்த ஹாப்பியில் தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிற ரொம்ப ஈகராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் கிளாத் தான். பட் நான் லைனிங் கிளாத் பண்ணல. அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃப்ராகுங்கிறனால பஃபி எஃபெக்ட்டுக்காக இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு கிளாத்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி வீட்டில் இருந்த புது ரேஷன் ஷாப் சாரீ தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சாரீல இருந்து ஒரு 3.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த கிளாத்ல தான் ஹெவி விரிங்கிள்ஸ் அண்ட் லேயர்டு பாட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஹெவி லேயர். ஃப்ராக் வைடா பஃபியா டால் மாதிரி ஷோ பண்றதுக்காக நான் ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டிச்சிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் ஐ வில் ஷோ, தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி ஒரு லேயர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கனால பஃபி எஃபெக்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் வீடியோலயே காட்டிட்டு இருந்த மாதிரி ஒயிட் கலர் லைனிங் கிளாத் 1.5 மீட்டர் எடுத்துட்டு அதோட ஃபிளிட்ஸ் நார்மல் ஃபிளிட்ஸ் வச்சுட்டு அந்த லேயர் கூட ஒரு 3rd லேயரா நான் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஐ வில் ஷோ.
ஃபைனலி அவர் பாட்டம் பீஸ் ரெடி. ஃபர்ஸ்ட் லேயர் சாட்டின் ப்ளூ கிளாத்ல wrinkled ஹெவியா இருந்துச்சு. செகண்ட் லேயர் இன்னும் ஹெவியா அந்த பஃபி எஃபெக்ட்டுக்காக. தேர்ட் லேயர் ஒயிட் கலர் லைனிங் கிளாத். அது வந்து எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் இருக்கணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா. ஸோ தச்சிருக்கதே வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்டா இருக்கும் எப்பயுமே என்னோட ஸ்டிச்சிங்ல. ஸோ பாட்டம்ல இருக்க சைட் பார்ட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மாடல்ல சின்ன சின்ன கிளாத்ஸ் ரெடி பண்ணி நான் ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்தாதான் புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் ஸ்டிச்சிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள். ஸ்டிச்சிங்னாவே ஃபர்ஸ்ட் மினியேச்சர்லேருந்து கிட்ஸுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நானும் கிருஷி பாப்பாவோட குட்டி ஏஜ்லேருந்து நிறைய ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இயர் கிருஷி பாப்பாவோட பர்த்டேக்கு கிருஷி பாப்பா ஃபேவரட் டிஸ்னி பிரின்சஸ் கேரக்டர் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மாடல் தான் மை ஓன் ஐடியாவில் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கிருஷியோட ஃபேவரட் மாதிரி எனக்கும் என்னோட திஸ் ஏஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நைட்டிங்கல் பிரின்சஸ். அப்போ சிறுவர் மலர் அண்ட் சம் ஸ்டோரி புக்ஸ்லாம் ஷார்ட் மேஜிக்கல் ஸ்டோரிஸ்ல நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நைட்டிங்கல் இஸ் அ ஸ்மால் சாங் பேர்ட். வி நோ ஃபார் இட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் மெலோடியஸ் வாய்ஸ், ஸ்பெஷலி அட் நைட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேர்டை யூஸ்வலா அந்த டைம்ல ஸ்டோரிஸ்ல எல்லாம் பாடும் பறவை, a girl with a sweet voice, a peaceful loving nature, someone who bright joy through words or musicனு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷலி போயட் சரோஜினி நாயுடோட போய்டிக் வாய்ஸை கூட நைட்டிங்கல் ஆஃப் இந்தியான்னு கம்பேர் பண்ணி பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சைல்ட்ஹுட் ஏஜ்ல இமேஜினரி ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அது என்னன்னு யாருங்கிறது இஃப் யூ வாண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி அவர் கிருஷி பாப்பா பர்த்டே ட்ரெஸ் சிண்ட்ரெல்லா கேரக்டர் அந்த டாலோட ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி திஸ் இயர் சிண்ட்ரெல்லா மாடல் ட்ரெஸ் அமேசான்ல நாங்கள் பார்க்கும்போது 7,000 rupees காட்டிட்டு இருந்துச்சு. ஸோ 7,000 worth ப்ரைஸ் இருக்கிற சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் இன் மை ஓன் ஐடியா இன் மை ஹோம். ஸோ அமேசான்ல நாங்கள் ரிவ்யூ பண்ண 7,000 சிண்ட்ரெல்லா ஃப்ராக் அரௌண்ட் சாட்டின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, கிராஃப்ட் ஒர்க்கு, த்ரெட் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 700 rupees தான் இருந்துச்சு. ஸோ திஸ் ஃப்ராகோட டோட்டல் எஸ்டிமேட் காஸ்ட் 750 rupees. ஸோ ஹாப்பி தான். அண்ட் இந்த ஃப்ராக்ல சின்ன சின்ன ஒர்க் லாஸ்ட்ல பண்ணியிருந்தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது வந்து கார்னர்ல பாட்டம் கார்னர்ல லேயர் எஃபெக்ட்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அண்டு டாப்போட பேக் சைடு போ, அது வந்து ஃப்ராக் டால் ஃப்ராக்காக அது போ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங், ஸ்டிச்சிங் பிஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஸோ நான் கற்ற கலைகளில் தையல் கலையும் ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கு என்னோட வாழ்க்கையில். ஸோ ஆஃப்டர் மேரேஜ், மதர்ஹுட் லைஃப், என்ன பேஷன்னு தெரியல, என்ன கெரியர்னே தெரியல. அந்த டைமில் கிருஷி டாடி டைலரிங் மிஷின் எனக்கு ஒன் பர்த்டே அப்போது ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து இந்த கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்டு கிருஷி டாடிக்கு நான் ஒன் டே ஆரோ ஷர்ட் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ என்னோட நிறைய ஸ்டிச்சஸ் வீடியோஸ் அண்டு நான் இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதே சேம் கிளாத்தில் ஜினு பையனுக்கு கோட் ஷூட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விளாக் நான் நெக்ஸ்ட் டைம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.